லீஹோ பகோடா. நம்மளுக்கு தெரிஞ்ச பகோடா எல்லாம் அந்த சாப்பிட்ற பகோடா தான். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம இந்த கட்டிடத்துக்கு பேரே லீஹோ பகோடா. மிகவும் பிரபலமான மிக பழமையான ஒரு கட்டிடம், 1000 வருடங்கள் பழமையானது. இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சீனாவின் மிக பிரபலமான ஒரு கட்டிடம் இது. லீஹோ பகோடா அல்லது 6 ஒற்றுமைகளின் கோபுரம் அப்படி என்று இதனை சொல்வார்கள். அதாவது 6 ஹார்மனிஸ் பகோடா என்பது சீனாவினுடைய மிகவும் புகழ்பெற்ற வரலாற்று சின்னங்களில் ஒன்று. இது சீனாவினுடைய ஜெஜியாங் மாகாணத்திலே ஹாங்லோ நகரிலே கியான்தாங் ஆற்றின் கரையிலே அமைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் 970 ஆண்டிலே கட்டப்பட்டதாக சொல்கிறார்கள். அப்போது ஹாங்லோவை ஆண்ட வூயூ கிங்டம் அரசர் கியூன் ஹோங்சூ இதை கட்ட உத்தரவிட்டதாக சொல்லப்படுகிறது. பின்னர் 1121 கிறிஸ்துவுக்கு பின் 1121 போர் நாள் அழிந்தது. பின்னர் 1165 தெற்கு சோங், அதாவது சதர்ன் சோங் டைனஸ்டி காலத்தில் மீண்டும் முழுமையாக கட்டப்பட்டது. லியூஹோ என்ற பெயரினுடைய பொருள், லியூ என்று சொன்னால் 6, ஹோ என்று சொன்னால் ஒற்றுமை அல்லது இசைவு என்று பொருள். இது புத்த மதத்தில் கூறப்படுகின்ற 6 ஒற்றுமைகளை குறிப்பதாக சொல்கிறார்கள். வானம், பூமி, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த பெயர் உலகில் அமைதியும் சமநிலையும் நிலவ வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஏன் இந்த பகோடா கட்டப்பட்டது அப்படி என்று சொன்னால், அந்த காலத்திலே கியான்தாங் ஆறு உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த அலைச்சல்கள் ஒன்றை கொண்டிருந்தது. அது மிகுந்த அலையை கொண்டிருந்த ஒரு ஆறாக சொல்கின்றார்கள். அதே போன்று மக்களுடைய நம்பிக்கையின்படி ஆற்றின் கொந்தளிப்பை அடக்குவதற்கும் வெள்ளப்பாதிப்பை குறைக்கவும் நகரத்தை பாதுகாக்கவும் மேலும் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல வழிகாட்டவும் இந்த கோபுரம் கட்டப்பட்டது. பின்னர் இது இரவு நேரங்களில் கடல் மற்றும் ஆற்று கப்பல்களுக்கு கலங்கரை விளக்கமாகவும் செயற்பட்டது என்று சொல்கிறார்கள். மொத்த உயரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 59.89 மீட்டர், சுமார் 60 மீட்டர் உயரமானது. வெளியிலே பார்க்கின்ற பொழுது 13 அடுக்குகள் இருப்பது போல தெரியும். ஆனால் உள்ளே 7 மாடிகள் மட்டுமே இருக்கும். எண்கோண வடிவில், அதாவது எண்கோண வடிவத்திலே இது கட்டப்பட்டிருக்கிறது. செங்கல் மற்றும் மரத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலே செல்ல சொல்ல சுருள் படிக்கட்டு, அதாவது அந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் என்று சொல்வார்களே, அது அமைக்கப்பட்டிருக்கிறது. 104 இரும்பு மணிகள் இதில் இருக்கின்றன. ஒவ்வொரு தளத்தின் முனைகளிலும் தொங்கும் மணிகள் காற்றில் ஒலித்து அழகிய இசையை உருவாக்கி கொண்டே இருக்குமாம். உள்ளமைப்பு செங்கல்லாலும் வெளிப்புற அடுக்குகள் மரத்தாலும் உருவாக்கப்பட்டது. இதனால் நிலநடுக்கத்தையும் காலநிலையையும் தாங்கும் வலிமை இதற்கு கிடைக்கிறது. உள்ளே பறவைகள், மலர்கள், விலங்குகள், புத்தமத வடிவங்கள், பாரம்பரிய சீன ஓவியங்கள் ஆகியவை செதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோபுரத்தின் உச்சியிலிருந்து கியான்தாங் ஆறு, ஹாங்லோ நகரம், மலைப்பகுதிகள், உலக புகழ்பெற்ற குவான்டாங் டைடல் போ, அதாவது மிகப்பெரிய அலை எழுச்சி என்பவற்றை இது இங்கிருந்து பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள். அதே நேரம் 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்கு வருவது வழக்கம்.
இதனுடைய அருகில் இருக்கக்கூடிய இடங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா வெஸ்ட் லேக், மற்றது பண்டைய சீன பகோடா பூங்கா, கியாந்தாங் ஆற்றங்கரை, யூலுன் மலை என்பவற்றை சொல்லலாம். சீனாவினுடைய மிக பழமையான பகோடாக்களில் இது ஒன்று என்று சொல்கிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்டது. பல சீன மன்னர்கள் இதை பாதுகாத்து புதுப்பித்திருக்கின்றார்கள். கட்டிடக்கலை, புத்த மதம் மற்றும் கடல் வழி செலுத்தும் வரலாறு ஆகிய மூன்றையும் இணைக்கும் அரிய நினைவு சின்னமாக இது கருதப்படுகிறது. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக கம்பீரமாக நிற்கின்ற லீஹோ பகோடா ஒரு சாதாரண கோபுரம் இல்லை. சீனாவினுடைய கட்டிடக்கலை, புத்தமத பாரம்பரியம் மற்றும் கப்பல் போக்குவரத்து வரலாற்றை ஒருங்கே சொல்லும் உயிருடன் நிற்கின்ற ஒரு வரலாற்று சின்னம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்காக இந்த தகவல்.